ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வெஜிடபிள்ஸை ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அப்புறம் எப்படி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வைக்கிறது, டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையே பாருங்க, அப்பதான் புரியும். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. உள்ள இருக்க திங்ஸ் எல்லாமே கீழே எடுத்து வச்சிடுறேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் காலியிட இல்லையா, அன்னைக்கே நீங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மறுநாள் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ட்ரே எல்லாமே கலட்டி வச்சிடுறேன். நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு இந்த கண்ணாடி எல்லாம் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மூலையிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு ஒட்டியிருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி கழட்டிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சோன்னா, வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லா இருக்கும். இந்த இரும்பில் இருக்கும் இல்லையா, அந்த நார்லாம் யூஸ் பண்ணனா கீரல் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி மூளை முடுக்கெல்லாம் அழுக்கு ஒட்டியிருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்க. நான் வாஷ் பண்ணுறதுக்கு லிக்விடு அப்புறம் இந்த ஸ்பஞ்சில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரப்பர் போட்டு தான் நான் தேய்ச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாவு ஐட்டம்ஸ் ரவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சிங்கன்னா சீக்கிரமாக புழு வந்துடும். எக்ஸ்பைரி டேட் இருக்கும், ஆனாலும் பார்த்தீங்கன்னா புழு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நல்லா மடக்கி சுருட்டி ஒரு கிளிப்பு போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ வாஷ் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டு மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷீட் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லேயும் இருக்கும். இது வாஷபிளும் கூட. இந்த கண்ணாடியில் ஸ்லாப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போடுறதுக்காக தான் இது அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி போடுறதுனால கீழே எதனா கொட்டினாலும் அதை மட்டும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜும் நீட்டாக க்ளீனாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து வச்சிடுறேன். பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஈரெல்லாம் வந்தால் கூட அந்த டிஷ்யூ பேப்பர் இழுத்து, இதனால வெஜிடபிள்ஸ் ரொம்ப நாளைக்கு வரும். என்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை, அதனால நான் போடலை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். நான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்க பாக்ஸில் வச்சிருக்கேன். மீதி பத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சிடுறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓப்பனாக வைக்கும் போது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கணுங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இருக்கிற வரையும் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன், இல்லாததுக்கு இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு முருங்கைக்காலாம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் 1 ட்ராப் மட்டும் எடுத்து அதை ஃபுல்லாக தடவிட்டு அதை கட் பண்ணியும் அப்படியே நம்ம ஒரு டப்பாவில் இல்லை கவரில் இந்த மாதிரி சுற்றி வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வெளியே வச்சோன்னா சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அப்புறம் கருவேப்பிலையும் இந்த மாதிரி உருவி ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு கவர்லையோ அந்த மாதிரி நம்ம வச்சோன்னா கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்மளுக்கு தேவைன்ற போது டக்குன்னு ஈஸியாகவும் எடுத்து போட்டுரும். பச்சை மிளகாவை ஸ்டோர் பண்ணும்போது நம்ம எப்பவுமே காம்போட வைக்காம இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு நம்ம ஒரு பாக்ஸ்ல இல்லை கவர்லேயே போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்க. புதினா கொத்தமல்லிலாம் கிள்ளி நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அவசரமாக சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதை எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு, உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு கூடையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ ஃப்ரிட்ஜில் தான் எல்லாமே அடுக்கி வைக்க போகிறேன். நம்ம பால் பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்காமல் ஒரு கிண்ணத்தில் அந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா கீழே கொட்டாமல் விழாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இந்த ட்ரே எல்லாம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்படி க்ளீன் பண்ணனா, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் ரெண்டு லெமன் இல்லை ஒரு லெமன் அந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கிட்டு ஒரு கிளாத் எடுத்து அது ஃபுல்லாக தொடச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாக இருக்கும். அப்புறம் எல்லா மாவு பாக்கெட்ஸும் எடுத்து லைனாக இந்த மாதிரி வச்சிடுறேன். கிச்சன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன்றதையும் அப்புறம் கிச்சனுக்கு தேவைப்படணும் சில ப்ராடக்ட்ஸே வாங்கியிருக்கேன். நம்ம சேனலில் தான் வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கூடையில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நல்லா சுற்றி வச்சிடலாம். சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். நல்லா முடிச்சு போட்டு டைட்டாக வச்சுட்டோன்னா அதுவும் சீக்கிரமாக கெட்டு போகாமல் பூச்சி வராமல் நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரே இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நல்லா சுற்றி வச்சிடலாம். வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு கீழேயே ஒரு ட்ரே இருக்குது, அதில் தான் வச்சிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே ரொம்ப கட்டி சேர விடாமல் பார்த்துக்கோங்க. லெமனை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமனில் 1 ட்ராப் ஆயில் போட்டு நம்ம ஃபுல்லாக தடவி அதை ஒரு பாக்ஸில் வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை மண்ணு போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கவர்லேயே இல்லை டப்பாலே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கண்ணாடி ஜாடியில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அவ்வளோதாங்க, என்னோடய ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அண்ட் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பர் அண்ட் நீட்டாகவும் இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லியிருக்கேங்க இந்த வீடியோவில். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க, இல்லை உங்களுக்கு இதை தவிர வேறு எதனா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை நானும் ட்ரை பண்ணுறேன். இல்லை எதனா கொஸ்டின்ஸ் கேட்கறனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பை பாய்.